ஹலோ மேடே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளால் இந்த 11th உடைய குவார்ட்டர்லி எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் சாலிடாக 95க்கு மேலே எடுக்க முடியும். ஏன் சென்டமே எடுக்க முடியும். பர்ஃபெக்டாக ஸ்கெட்சை போட்டாச்சு. அந்த ஸ்கெட்ச் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டடி பிளான் என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும், எவ்ரி திங் ஐ வில் டெல் யூ. நான் சொல்கிற விஷயங்களை அழகாக ஷார்ப்பாக நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய MVSAT எக்ஸாம், வேதாந்து கண்டக்ட் பண்ணுற MVSAT எக்ஸாமுக்கு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஞாபகமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது. சென்னை மட்டும் இல்லாமல் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹொசூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், திருப்பூர், பாண்டிச்சேரியில் கூட வந்து சென்டர்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் நாங்களும் நேரில் வந்துலாம் விசிட் பண்ணுறோம். ஸோ இந்த சென்டர்ஸ்க்கெலாம் உங்களால் வர முடியும் அப்படின்னா எங்களை என்ன ஷாவணி மாமா, ஆஷா மாமா, தமிழன் சார், பிரகாஷ் சார் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களை தேடி வந்து அமையும். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் பிரச்சனையாக முடிச்சிடும். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து என்னென்னா சாப்டர் 5. சாப்டர் 5 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதிலிருந்து கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 75க்கு 70க்கு வளர 70க்கு 25 மார்க் இதுலேருந்தே வந்துடும். எக்ஸாம் 70க்கு தானே எழுதுகிற, அதில் 25 மார்க் வந்து சாப்டர் 5ல் இருந்து மட்டுமே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. கம்பல்சரி ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 3, 4, 5, 6ல் இருந்து தான் இந்த வாட்டி கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். 1 and 2ல் இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அதை நான் படிக்கவே வேணாமா சார்? இல்லை, அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோ. அப்போ மற்றதெல்லாம் சார், மற்றதுலையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோ. அந்த இம்பார்ட்டன்ட் எங்கே சார் பார்க்கணும்? டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? இப்போது கிரியேட்டிவ் 1 மார்க்கு நான் என்ன பண்ணுறது? கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ணல அப்படின்னாலும் ஆன்சர்ஸ் யாவது பார்த்து வச்சுக்க. ஏன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தூக்கிட்டு போய் தான் உனக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்காக வந்து கேட்பாங்க. சரியா? இப்போ அடுத்து நம்மளோட பிளான் என்ன அப்படின்றதுக்கு வருவோம். இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நாள் முதல்வன் பேட்சோட லான்ச் இருக்குது 12க்கு. அதனால் இன்னைக்கு வெரி வெரி சாரி, நான் வந்து இன்னைக்கு லைவ் கிளாஸஸ் எதுவும் 11க்காக எடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு வந்து தண்டனை ஒன்று எனக்கு இருக்குது. அந்த தண்டனை என்னன்னு எனக்கு நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் கேட்டால் சந்தோஷம்தான் படுவீங்க. சரி, அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது? தப்பர், உனக்கு நான் ஃபைட்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் போட்டேன். அந்த பேட்ச்சில் வந்து ஒரு 6 நாளைக்கு நான் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ அந்த 6 நாள் ப்ராப்ளம் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் 1 மார்க். ஓகே, வால்யூம் 1ல் இருக்கிற ஆல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், வால்யூம் 2ல் இருக்கிற ஆல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், வால்யூம் 1ல் இருக்கிற ஆல் ஷார்ட் ஆன்சர், வால்யூம் 2ல் இருக்க ஆல் ஷார்ட் ஆன்சர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இன் வால்யூம் 1, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இன் வால்யூம் 2. இப்படி உனக்கு என்னென்னலாம் வேணுமோ கிரியேட்டிவ் 1 மார்க் எல்லா வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே இந்த ஃபைட்டர் பேட்ச் பிளேலிஸ்ட்டை யார் கம்ப்ளீட் பண்ணுறியோ அவங்க சென்டம் அடிச்சல் எல்லா வீடியோவும் இப்போவே போட்டு வச்சுட்டேன். இது ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் லைவ் கிளாஸ் வரல, ஆனால் அதனால் நீ பாதிக்கப்படக்கூடாது. இப்போ கூட இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி இன்றைக்கான வேலையை நீ முடிச்சிடலாம். சரியா? ஸோ இன்றைக்கி ஒரு டார்கெட் உங்களுக்கு நான் என்ன தரேன், 11 PM வரைக்கும் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸையும் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கையும் படிங்க. இன்னைக்கு ஈவினிங் கீப் இட் சிம்பிள். கிரியேட்டிவ் 1 மார்க் படிக்க போகிறீங்க, புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் படிக்க போகிறீங்க ஆன் திஸ் டே, டுடே. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? நாளைக்கு உங்களுக்கு லைவ் செஷன் இருக்குது. சரியா? நான் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து என்ன செய்ய போகிறேன்னா 5 மார்க்ஸ் எல்லாம் நான் திரும்ப டீச் பண்ண போகிறேன். என்னென்ன சாப்டரில் அப்படின்னா சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸை டீச் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், இந்த பிளேலிஸ்ட்டில் உனக்கு ஏற்கனவே 1, 2, 3யோட 5 மார்க்லாம் இருக்குல்ல, அந்த 5 மார்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடு. நீயா செல்ஃப் ஸ்டடி அழகாக உட்காந்து சாப்டர் 1, 2, 3ல் இருக்கிற 5 மார்க் எல்லாத்தையும் நீ கம்ப்ளீட் பண்ண போகிற. நாளைக்கு லைவ் 8:15 தான் இருக்கும். ஏன்னா 8 மணி வரைக்கும் தீமினல் 11th பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வருவேன். ஸோ 8:15க்கு யூடியூப்பில் லைவ். சரியா? தீமினல் பசங்க யாராவது பார்த்துட்டு இருக்கேன்னா உனக்கு 6:30லேருந்து 8 வரைக்கும் லைவ் இருக்கும் ஆப்பில். ஓகேவா? ஸோ அந்த டைமில் 6:30, 6லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் யூடியூப் பசங்க எல்லாருமே 1, 2, 3 சாப்டரில் இருக்கிற 5 மார்க் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட் வீடியோ இருக்குது, அழகாக பார்த்து முடிச்சுட்டு ஃபைனல் டே பனிஷ்மெண்ட் டே ஃபார் யாழ்னியன் என்ன அப்படின்னா ஒரு 8 hour மேரத்தான் த ஹோல் டே இருக்க போகுது. ஓகே, 8 hour மேரத்தான். இந்த 8 hour மேரத்தானில் உங்களுக்கு 2 and 3 மார்க் எல்லாத்தையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் திரும்ப நடத்தி கொடுத்துட்றேன். 8 hour மேரத்தான் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான்டாக படிச்சுட்டு போவோம். நீங்கள் அன்றைக்கி என்ன செய்ய வேண்டியிருக்கும் செல்ஃப் ஸ்டடி அப்படின்னா, நான் முன்னாடி நாள் 4, 5, 6ல் இருக்கிற 5 மார்க் நடத்தினால அதெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது 5 சாப்டரை தரவாக படிச்சுட்டா, எனி 5 சாப்டர்ஸ் நீ தரவாக படிச்சுட்டா
இந்த குவார்டர்லி எக்ஸாமில் உன்னால் 90 above எடுத்துட முடியும் ஜஸ்ட் வித் 5 சாப்டர்ஸ் அலோன். 6 சாப்டர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யானியன் சார் 2 and 3 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபை எல்லோரும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோ. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும் வித் ப்ராப்ளம்ஸோட. நான் சொன்ன இந்த ஃபைட்டர் பேட்சோட பிளேலிஸ்ட் இருக்கும் வித் ஆல் த வீடியோஸ். MVSAT ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இருக்கும். சரியா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோ. முதல்வன் பேட்சோட லான்ச் இருக்குது. அந்த லான்ச்சுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறியோ 7:30 அந்த லைவுக்கும் வா. அதில் என்னென்னலாம் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? பாய் பாய்.